பிதாவானவர் அருளிய அளவில்லாத ஆவியைப் பெற்றிருந்தவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவராலே சாட்சி பெற்றவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழிய பாதையிலே அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கும் முன்பதாக முழுவதும் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். பொழுது விடிந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து தமக்கு சுத்தமானவர்களை 12 அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்தார் என்று மாற்கு, லூக்கா அதிகாரங்களிலே நாம் காண்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனிதன் பிதாவின் இருதயத்தை அறிந்தவனாயிருக்கிறான். ஜெபிக்கிற மனிதன் பிதாவின் சுத்தத்தையே தன் சுத்தமாக கொண்டிருக்கிறவனாயிருக்கிறான். நாமும் கூட நம்முடைய வாழ்விலும் நம்மளுடைய ஊழியத்திலும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக பிதாவின் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்து பிதாவின் இருதயம் இன்னதென்பதை அறிந்து அவர் சித்தத்தை நம் சித்தமாக ஏற்றுக்கொண்டு அதை நம் வாழ்விலே முடிவாக மாற்றும் பொழுது எப்படியாக 12 அப்போஸ்தலர்களின் வாழ்விலும் கர்த்தர் குறித்த சித்தம் நிறைவேற்றப்பட்டதோ அப்படியாக நம் வாழ்விலும் அந்த சித்தம் பரிபூரணமாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.